வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ யார்ன்டைட் ஸ்டெப்ஸ் பார்த்துட்ருக்குறோம். யார்ன் ரிப்பேர்மெண்ட் போட்டோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரிப்பீட் அப்படின்னா என்ன, கலர் ரிப்பீட்டை வச்சு நம்ம எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மெஷர்மெண்ட் வச்சு போடுறது, அதுக்கு அடுத்து ஃபீடர்ஸ் வச்சு போடுறது. ஓகே, இப்போ மெஷர்மெண்ட் வச்சு பார்த்துருவோம். மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, ரிப்பீட்டுங்கிறது என்ன முதல்ல அப்படின்னா, ஒரு டிஷர்ட் இருக்குன்னா இதில் இதான் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கலர் ஒன்று ஏதாவது கலர் எழுதிக்கலாம், எல்லோ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி. அடுத்தது கலர் நம்பர் 2. கலர் நம்பர் 2 இது ரெட்டு. சரியா? அதுக்கு அடுத்தது கலர் நம்பர் 3, இதுவும் எல்லோ தான். அதுக்கு அடுத்தது கலர் நம்பர், இது ஒன்று தான், கலர் நம்பர் 1 தான். கலர் நம்பர் 3 இது பிளாக்னு வச்சுக்கலாம். ஓகேயா? சரியா? இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது மெஷர்மெண்ட் 3 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர். இது 0.25, இது 0.5, சாரி 0.75, இது 1.5 சென்டிமீட்டர். இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரிப்பீட் கரெக்டாக அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அடுத்த நீங்கள் இதை அப்படியே பார்த்துட்டே வரணும். உதாரணத்துக்கு அகைன் என்ன வரும், இது என்ன வரணும், எல்லோ வரணும். ஏன்னா இது எல்லோ. அடுத்து இது எல்லோ வரணும். அடுத்தது என்ன வரணும், ரெட் வரணும். அடுத்து என்ன வரணும், எல்லோ வரணும். அடுத்து என்ன வரணும், பிளாக் வரணும். சரியா? எல்லோ ரெட் எல்லோ பிளாக், எல்லோ ரெட் எல்லோ பிளாக், இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்தால் தான் இது ஒரு ரிப்பீட். திஸ் இஸ் ஒன் ரிப்பீட். இது வரைக்கும் ஒரு ரிப்பீட். சப்போஸ் இந்த எல்லோ இங்கே இல்லை, இது ஒயிட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எது ரிப்பீட்டு, இது மொத்தம் தான் ரிப்பீட். புரியுதா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரிப்பீட்டுங்கிறது என்னென்னா, ஒரு யூனிஃபார்ம் கலர், எய்தர் மேபி 4 கலர் ஆர் 2 கலர் 3 கலர்ஸ், ஒரு லைன் போடுறாங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அந்த மேலே பார்த்த ஒரு கலர் ரிப்பீட் ஆகி வரணும். அந்த ஒரு செட்டு கலர்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகி வரணும். அப்படி வந்தால் 2 மார்க் பண்ணாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படியே வரிசை எழுதிட்டு வாங்க. எல்லோ ரெட்டு எல்லோ பிளாக், எல்லோ ரெட்டு எல்லோ பிளாக் வந்துருச்சுன்னா அது ஒரு ரிப்பீட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். இதுதான் ஒரு ரிப்பீட் மேலே இருக்குது. சப்போஸ் எல்லோ ரெட்டு எல்லோ பிளாக்கு, அடுத்து எல்லோ ரெட்டு ஒயிட் பிளாக் வருது, இந்த 2 சேர்ந்தால் ஒரு ரிப்பீட்டு. பழையபடி வரும்போது எல்லோ ரெட்டு எல்லோ பிளாக்கு, அடுத்தது எல்லோ ரெட்டு ஒயிட்டு பிளாக், இப்படி வரும். இப்படி 2 செட்டு பார்த்துடணும். பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ரிப்பீட் டிசைட் பண்ண முடியும். இந்த கேஸில் இதுதான் ரிப்பீட். ஏன்னா இந்த அடுத்த கலர் என்ன ஆயிடுச்சு, எல்லோ வந்துருச்சு, அதுவும் இதே தான். இந்த மெஷர்மெண்ட் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. அப்போ டோட்டல் ரிப்பீட் ஹைட் என்ன, 5.5 சென்டிமீட்டர். மொத்தமாக சேர்ந்து இதனுடைய ரிப்பீட் ஹைட் 5.5 சென்டிமீட்டர். சரியா? அப்போ இது 5.5 சென்டிமீட்டர் டோட்டல் ரிப்பீட்டு. கலர் வைஸ் ரிப்பீட்டுங்கிறது முதல் கலரு, 2வது கலர், 3வது கலர், 4வது கலர் எவ்வளோ இருக்குன்னு அவங்க இது மோஸ்ட் ப்ராபப்லி டெக்னிக்கல் ஷீட்டில் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேயா? அதை வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ண முடியும். சரி, இதை வச்சு நம்ம எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது? பர்சன்டேஜ் கால்குலேஷன். பர்சன்டேஜ் கால்குலேஷன் எப்படி போடுறது? இப்போ கலர் நம்பர் 1 எல்லோ, இந்த ரெண்டையும் கூட்டிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும், முதல்ல நேரடியாக போடுங்க.
நீங்கள் ரொம்ப தெளிவாகிட்டீங்கன்னு என்ன பண்ணுறா அந்த கலர் ஒன்று வருது அந்த குரூப்பெல்லாம் ஒன்று இப்போ இது ஒன்பது என்ன பண்ணும் குரூப்பிங் ஆஃப் கலர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஒரே கலர் 2 3 ரிப்பீட் ஆகி வரும். அப்படி வரும்போது குரூப்பிங் ஆஃப் கலர்ஸ் எல்லோ வரும்போது 3.75 சென்டிமீட்டர். இதை சேர்த்து கூட்டி போட்டிருக்கேன். அடுத்தது ரெட்டு 0.25, அடுத்தது பிளாக்கு 1.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5.5 சென்டிமீட்டர் வந்துருச்சா? இதுவும் 5.5 தான் வரும். இப்படி குரூப்பிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிப்பீட் ஆகிட்டே வருதுன்னா கலர் வைஸாக குரூப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு புரியலன்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக முதல் இதுக்கே போட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் மேலே போட்டுங்க. அதாவது கலர்னுடைய வித்தை மேலே போட்டுங்க. டோட்டல் கலர் ரிப்பீட் ஹைட்டை கீழே போடுங்க. டோட்டல் ரிப்பீட் ஹைட்டை கீழே போடுங்க. இன்ட்டு 100 போடுங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த கேஸில் வந்து இது 54.5%. 54.5%. சரியா? அடுத்தது ரெட்டு. இது கலர் டு ரெட்டு பார்த்தீங்கன்னா 0.25 டிவைடட் பை 5.5 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5.6. 5.6 இதெல்லாம் பர்சன்டேஜ். சென்டிமீட்டரோ மீட்டரோ கிடையாது, பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்தது வந்து அதே எல்லோ தான். 1 எல்லோ போட்டிங்கன்னா 0.75 டிவைடட் பை 5.5 இன்ட்டு 100 போடுங்க. எவ்வளோ வரும்? 13.6. 13.6. அடுத்து கலர் 3 பிளாக் எவ்வளவு? 1.5 டிவைடட் பை 5.5 இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோ வருது? 27.3. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 4.6 போட்டிங்கன்னா 100 வரும். ஓகே, சரி. 100%. 100 கண்டிப்பாக வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ இங்கே போட்டு பார்ப்போம். இங்கே போட்டால் எப்படி வருது? 68.2. 0.25 வந்து 4.6. அடுத்தது பிளாக் வந்து 1.5 வந்து 27.2 போட்டோம். 2 8 2 10. இது ஒன்று 8 8 14 20. இதுவே இன்னொரு வந்துடுச்சு. சரியா? இங்கே 20 இது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த பர்சன்டேஜ்க்கு வேண்டி. இது 27.2. ஓகே, அப்போ என்ன புரியுது அப்படின்னா இப்படி போட்டாலும் ஒன்றா தான் வரணும். நல்லா தெளிவாக வேணும் அதுக்குங்க. 68.2 இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 60, இது ரெண்டும் சேர்ந்து 68.2. அடுத்தது அதே தானே 4.6. அடுத்தது 27.3க்கு பதிலாக 2 போட்டிருக்கேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 6 2 8 2 10 மீத 1 8 4 12 20 மீத 2 8 2. அப்போ என்ன குரூப்பிங் பண்ணாலும் அதே தான் வரும். பர்சன்டேஜ் வந்து இது 68.2. இப்போ ரெண்டே கூட்டுங்க, இது 68.2 வரும். எதுவும் இது பாருங்கள். குரூப்பிங் இது 13 54 6 11 மீத 1 5 3 8 5 1 6. சரியா போச்சு. ஓகே, இந்த 0.1 கிட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. இது இந்த பர்சன்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? அந்த யான் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அந்த யானை இந்த பர்சன்டேஜ் பிரகாரம் நம்ம டையிங் அனுப்பணும். சரியா? இப்போ இது அடுத்த ஸ்டெப். நம்ம இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஓவராலாக வேறு இதுக்கு போகணும். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன? டெக்ஸ்டர் மெத்தட். டெக்ஸ்டர் மெத்தடில் எத்தனை ஃபீடர்ஸ் வேணும்? அப்போ உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு பீஸை எண்ணிட்டு, அதாவது அந்த நம்பர் ஆஃப் லூப்ஸை எண்ணிட்டு பிரிச்சிங்கன்னா வரும் இல்லையா? எல்லோ நூல் வந்து எத்தனை இருக்கணும், ரெட் நூல் எத்தனை இருக்கும், பழையபடி எல்லோ நூல் எத்தனை இருக்கும், பழையபடி பிளாக் நூல் எத்தனை இருக்கும், இந்த மாதிரி பிரித்து போடுறது எப்படி? ஒரு துணி ப்ராக்டிக்கலாக கையில் கிடச்சிருச்சு. அதில் மெஷர்மெண்ட் கொடுக்கல, சென்டிமீட்டர் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகே. அதில் சென்டிமீட்டர் கொடுக்கல, நீங்கள் அளந்தீங்கன்னா கரெக்டாக வராது. என்ன காரணம்னா சில இடங்களில் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு கோர்ஸ் மட்டும் போகும், லைட்டாக ஒரு கலர் தெரியும், இல்லை 2 கோர்ஸ் போகும். இது எப்படி மில்லிமீட்டர் அளக்க முடியும்? அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக டேப் வச்சு அளக்க முடியாது. அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ண, லூப்பை பிரித்து பார்த்துக்கணும்.
பிரித்து பார்த்துட்டு பெர்சன்டேஜ் எப்படி போடுறது அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, சரி, இதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கலர் டெரிவேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் Yarndyed ஸ்டைல். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கலரை பிரிக்க முடியும். கலர் இந்த பெர்சன்டேஜ் வந்த பிறகு கலர் எப்படி பிரிக்கிறது பிறகு பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன போட போகிறோம், ஃபீடர்ஸை வச்சு ப்ராக்டிக்கலாக ஒரு பீஸ் கையில் வந்துச்சுன்னா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அது முடிஞ்ச பிறகு நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் எத்தனை வேணும் இது ஓட்டுறதுக்கு, அப்போ அப்படி கிடைக்குது அதை நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் கண்டுபிடிச்சி எந்த டயாவில் ஓட்டணும் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஒரு யான் கால்குலேஷன் பண்ணி அப்படியே தூக்கி போட்டாச்சுன்னா முடிஞ்சு, கிடையவே கிடையாது. இங்கே தான் நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் போட தெரியும். அதுதான் உண்மையான மெர்ச்சன்டைசிங்காக இருக்க முடியும். எல்லோரும் பிசிட் கால்குலேட் பண்ணிட்டாங்க, என்ன லென்த் இன்ட்டு விட்த்து இது எல்லோரும் போடுறாங்க. நீங்கள் என்ன போடுறது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, 5th ஸ்டாண்டர்ட் வரும், என்ன சொல்லுவாங்க, சம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாம்பழம் 5 ரூபா, 10 மாம்பழம் வந்து எவ்வளவு, இந்த மாதிரி கேள்வி தான். துணியினுடைய நீளம் 50 சென்டிமீட்டர், துணியின் அகலம் 20 சென்டிமீட்டர், அதனுடைய வெயிட் வந்து இப்போ ஜிஎஸ்ஐ வந்து 140, இதனுடைய மொத்த வெயிட் எவ்வளோ இருக்குது காலையில் இப்படி சொல்லிடலாம். என்ன இருக்குது, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி ஜிஎஸ்எம்மில் பெருக்குன்னா பீஸ் வெயிட் வந்துடும். அது இல்லை பிரச்சனை, அது போட தெரியறது வந்து பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற இந்த குவான்டிட்டி நமக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் கரெக்டாக டேலி ஆகி 60வது நாள் நம்ம ஆர்டர் அனுப்பும்போது நமக்கு ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும்தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ நம்ம ஏற்கனவே பேசிக் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டைலான Yarndyed ஷேப்பை பார்த்துட்ருக்குறோம். இந்த Yarndyed ஷேப் முடிஞ்சிச்சுன்னா அப்பாடா அப்படின்னு ஆயிரும். அவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனைகள் இருக்குதுல்ல. ஓகே, அதுக்கடுத்து இன்னும் இதை விட ஒரு பிரச்சனையான விஷயம் இருக்குது, கட் அண்ட் ஷூன்னு சொல்லுவாங்க. கட் அண்ட் ஷூன்னா என்ன, இதில் வந்து ஒரு கலரை வச்சு நீங்கள் லைன் போடுறீங்க, அதில் கலர் கலராக பீஸு வந்து அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி முன்னாடி 2 கலர் இங்கே ஒட்டியிருக்கோம், இதெல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு பேனல் தயார் பண்ணணும். அதுக்கு பிறகு பின்னாடி வந்து 2 பேட்ச் ஒர்க் இருக்கும், அதை தயார் பண்ணணும். ஷோல்டரில் வந்து ஒரு கட்டு கொடுத்துருப்பாங்க, கையில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ஃபேப்ரிக் ரெக்குயர்மெண்ட் போட்டு யோசிச்சு பாருங்கள். அதில் 5 கலர் யூஸ் பண்ணியிருக்கான். 5 வகையான ஃபேப்ரிக் வேணும் நமக்கு, 5 வகை 5 கலர் வேணும். அதை நம்ம கால்குலேட் பண்ணி டை பண்ணி கொண்டு வந்து வெட்டி நம்ம தச்சு ஜாயின் பண்ணி எடுத்து கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள். அப்படி திங்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் தெரியும். ஓகே, வெறுமனே இந்த பீஸை பார்த்துட்டு இது வந்து பிரச்சனை இல்லை, பீஸ் வெயிட் தானே போட்டுடலாம், யான் வாங்கிடுவீங்க. அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி நீங்கள் டை பண்ண போகிறீங்க, நிட்டிங் பண்ணி வந்துருச்சு. டையிங் ஒவ்வொரு கலர் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. Yarndyed ஷேப் ஒரு பிரச்சனைனா கட் அண்ட் ஷூ வேறு பிரச்சனை. அது வரும்போது அது அப்போ பார்ப்போம். இப்போ Yarndyed ஷேப்பை முடிச்சுக்கலாம். ஓகே, சரி, இதை நீங்கள் கொஞ்சம் அசை போட்டே இருங்க. அடுத்த வீடியோ நான் வந்து இதுக்கு வரேன், அதாவது வடிதட்டு ஃபீடர்ஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, அதுக்கு அடுத்து என்னென்னு பார்ப்போம், ஒரு கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரும். தேங்க்யூ வெரி மச்.